தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு விடயத்தை செய்ய முற்படும் பொழுது அது நல்ல விளைவுகளை, நல்ல பெறுபாடுகளை, நல்ல வெற்றிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அந்த வகையிலே தான் இன்று தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய சில பிரச்சனைகள் இருக்கிறது. தமிழ் மக்களுடைய தொழிலாளர்களும் இந்த நாட்டிலே உள்ள தென்னிலங்கையினுடைய தொழிலாளர்களும் வேறுபட்டவர்கள், அவர்கள் எல்லோரும் உழைக்கும் வர்க்கம். ஆனால் வரலாற்றிலே சில இடைவெளிகள் இருந்தது. தமிழ் தொழிலாளர்களும் தென்னிலங்கை தொழிலாளர்களும் ஒன்று சேர முடியாதபடி இந்த நாட்டிலே சில பிரச்சனைகள் இருந்தன. மொத்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய தலைவர்கள் சில வேளைகளிலே இல்லாமல் இருந்தார்கள். தென்னிலங்கையில் தொழிலாளர் இயக்கங்கள் பலம் பெற்று இருந்தது. ஒரு சில தலைவர்கள், தமிழ் தலைவர்களும் அந்த தொழிலாளர் இயக்கங்களிலே பெயர் பெற்று இருந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த வரலாற்றிலே நிகழ்வுகளை மட்டக்களப்பில் நடாத்தியது என்பதை உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகின்றோம். ஆகவே இன்று ஒரு நல்லாட்சி நிலவுகின்ற ஒரு மேதினமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனால் நாங்கள் குறிப்பிட்ட இந்த அரசியல்வாதிகள் சமூகத்திலே அந்தஸ்துள்ளவர்கள், தொழிற்சங்கவாதிகள், மக்கள் எல்லாம் திரளாக ஊர்வலமாக வந்து இந்த சபையிலே இன்று வீட்டிருக்கின்றார்கள். அன்று மேதினம் தொழிலாளர்களின் உரிமைகளை பெற்றெடுப்பதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரு தினமாக இருந்தது. ஆனால் இன்றைய நிலை என்ன? அரசியல் கட்சிகள் தங்களது பல பிரச்சனையை காட்டி தங்களது பக்கம் எவ்வளவு மக்கள் கூடுகிறார்கள் இன்றைய தினத்திலே என்று பணப்பிரட்சை நடத்துகின்ற ஒரு தினமாக இந்த மேதினமாக்கப்பட்டிருக்கின்றது. 1986 மே 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினமாக இருந்தாலும் அது இலங்கையிலே குணசிங்க அவர்கள் 1927 அவர் முன்மொழிந்ததற்கு அமைய அதிலிருந்து இந்த தொழிலாளர் தினம் இந்த நாட்டிலே கொண்டாடப்படுகிறது. உண்மையிலேயே இந்த தொழிலாளர் தினம் என்பது இந்த நாட்டில் பல பாவங்களிலும் இன்று நிகழ்த்தப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த நாட்டை ஆளுகின்ற பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த அரசாக இருக்கலாம், பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கலாம். இன்று நடைபெறுகின்றதான இந்த மேதின கூட்டங்கள் தொழிலாளர்களுடைய நலனுக்கு, தொழிலாளர்களின் நலனை பற்றி பேசுவதற்கு அப்பால் தங்களுடைய கட்சிகளின் பிரச்சாரங்களை நடாத்துகின்ற, தங்கள் கட்சிகளுக்கு தேவையான ஆதரவாளர்களை உள்ளிருக்கின்ற ஒரு தினமாகத்தான் இந்த மேதினத்தை இன்று பல இடங்களிலே அவர்கள் நிறுத்திக் கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொழிலாளர்களை கொண்டு அரசியல் புரட்சியாக கொண்டு வந்த எழுதிய துண்டு பிரசுரம் அதன் பின் சகல இடங்களிலும் இது உருவாக்கப்பட்டு அமெரிக்காவிலே சொன்னது போன்று சிகாகோவிலே இந்த ஏற்பட்ட கடும் தாக்குதல்கள் இன்று நாங்கள் 1890 இந்த மே தினத்தை கொண்டாட வழிவகுத்திருக்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் எங்களது இலங்கை நாட்டிலே இவ்வாறான மே தினங்களை கடந்த யுத்த காலங்களில் நாங்கள் கொண்டாட முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். ஆனாலும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இடைக்காலங்களிலே எங்களால் இயன்ற வரையில் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து சென்றோம். அதில் தொழிற்சங்க பிரதிநிதியாக எங்களது தமிழரசு கட்சியின் சார்பாக மதிப்புக்குரிய அரியநேந்திரன் ஐயா அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் நாங்கள் அந்த வேளையிலே இவ்வாறான தொழிற்சங்கங்களை அழைத்து ஒரு மே தினத்தை நடத்துவதாக இருந்தால் இங்கிருக்கின்ற எங்களது தொழிற்சங்க பிரதிநிதிகள் வருகின்ற தொழிற்சங்க பிரதிநிதிகளை விட கூடுதலாக புலனாய்வு பிரிவினர்கள் இருப்பார்கள். அவ்வாறான நிலைமையில் தான் அந்த மைந்த ஆட்சி காலத்திலே எங்களது தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து சென்ற நிலைமையில் பல தொழிற்சங்க பிரதிநிதிகள் முன்வரவில்லை. துணிந்தவர்கள் வந்தார்கள். இதே மண்டபத்தில் கூட 2012ஆம் ஆண்டு நாங்கள் மூவருமாக சேர்ந்து ஏற்பாடு செய்த எங்களது இலங்கை தமிழரசு கட்சியின் மகாநாட்டை கூட நடத்த முடியாத அளவில்
மண்டபம் எரிக்கப்பட்ட நிலைமையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்போது அந்த நிலைமை மாறி இருப்பதால் இந்த நல்லாட்சியில் நடைபெற்ற ஒரு சம்பவமாக நாங்கள் கருத முடியும். உண்மையிலேயே நீங்கள் யோசித்து பாருங்கள், நல்லாட்சி என்று சொல்லுகிறோம். நாங்கள் பல விதத்தில் எங்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உண்மையை தொழிலாளர் வர்க்கம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. ஜப்பானிலே ஒரு மொழி இருக்கிறது, ஜப்பான் பழமொழி சொல்லுவார்கள், உழைக்கும் மக்கள் வாழும் நாட்டில் ஆண்டவனின் ஆசீர்வாதம் தேவையில்லை என்று ஜப்பானில். ஏனென்றால் அந்த நாட்டிலே உழைக்கும் மக்கள் வாழ்கின்றனர். இங்கு உழைக்கும் மக்கள் நசுக்கப்படுகிறார்கள்.